மக்களே இதுதாங்க 10 ரூபா கூர் கறி. இது வியாழக்கிழமை மட்டும்தான் இருக்கு. ஆனால் கடை விசாலக்கிழமை மட்டும். மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கூறு கறி வாங்கிட்டு வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சில இது 850 கிராம் வருது, சில இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ வருது. அதாவது 25 கூறு வாங்கினாவே 1 கிலோ ரேஞ்சில் வருது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சமைக்க போகிறோம். வணக்கம் மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா குறிச்சி பார்த்தீங்கன்னா கூறுகறி வாங்கலாம்னு சொல்லி தான் போயிட்டுருக்கோம். அப்படியே கடைக்கு போயிட்டு கூறுகறி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்தால் கூறுகறி கிடைக்கும்னு சொன்னாங்க பசங்க. இது போய் பார்க்கலாம்னு சொல்லி போயிட்டுருக்கோம். டைம் காலையில் வீடியோ பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா குறிச்சி சந்தை. மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா குறிச்சி சந்தைக்கு வந்துட்டுங்க. இதுதாங்க குறிச்சி சந்தை. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்ததே இல்லை. அப்படியே இந்த சந்தைக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது லைனாக ஃபுல்லாக பார்த்து இந்த லைனே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கறி தாங்க, ஆட்டுக்கறி சந்தை. மக்களே இதுதாங்க 10 ரூபா கூர் கறி. இது வியாழக்கிழமை மட்டும்தான் இருக்கு. ஆனால் கடை விசாலக்கிழமை மட்டும். மற்ற டைம் எல்லாம் இல்லை. மற்ற டைம் சந்தை இல்லை. சந்தை இருக்கு கடை. சரி சரி. ஆனால் வியாழக்கிழமை மட்டும்தான் இந்த சந்தை நடக்கிற அன்னைக்கு இது நடக்குது. சரி ஓகேண்ணா. இது வந்து கறி பார்த்தீங்கன்னா எல்லாமே கலந்து வரும். கறி பார்த்தீங்கன்னா எல்லாம் கலந்து வரும். கலந்து வரும். கொழுப்பு, கறி, எலும்பு. ஒரு நாளைக்கு மட்டும்தான் போடுவாரு. புதுசா போட்டுக்கிறாரு கூறு இன்னைக்கு. வந்து சொல்றா இல்ல நம்பர் வாங்காத. ஒரு நாளைக்கு போறீங்க. ஒரிஜினல் கும்மாம்பட்டிக்காரி ஆடு வாங்குறீங்க. நாங்க மட்டும்தான், நானும் நிறுத்தம் மட்டும்தான். செல்லுலயே பேர் போனீங்க. நாங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 20 கூர் கிட்ட சொல்லியிருக்கோம். அதனால அண்ணன் எடுத்துட்டு இருக்காரு. கூறு வாங்கினா எத்தனை கிலோ அப்படியே வெயிட்டு போட்டு பார்க்கலாம். நான் அப்படியே வெயிட்டு போட்டு பார்க்கலாண்ணா. 800 கிராம். சரி சரிங்க. குறையாது. அப்படியே வெயிட்டு பார்க்கலாங்க. எவ்வளோ வரும்? 800. ஆமாம் 845. சரி போட்டுருங்கண்ணா. 5 கூறு போட்டு 25 கூறு வாங்கியிருக்கோங்க. பார்த்தீங்கன்னா 25 கூறு வாங்கினாவே எட்டெல்லாம் 1 கிலோ 1 கிலோ வந்துடுறேண்ணா. 25 கூறு 1 கிலோ. பார்த்தீங்களா மக்களே, இந்த சந்தை பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த கடை. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பாக்கறா உன்ன வெட்டாது விட்டுருடா. பாக்கறா ஓகே மக்களே, நைட்டு இப்படி கிளம்புவோம். கண்டிப்பாக குறிஞ்சி சந்தை பக்கத்துலேயே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இது என்னன்னா கொழுப்பு? இது இது அது வந்து பெங்களூர் ஆடு. பெங்களூர் ஆடு வந்து இறக்குற நம்ம கப்பல் ரைட்டு. கொழுப்பே பயங்கரமா இருக்குது. ஆட்டுக்கு இவ்வளவு கொழுப்பா? அது எல்லாம் அந்த மாதிரி ஆடை இருக்க மாட்டாங்க. நாங்க தானே இருப்போம். அதெல்லாம் பீச்சாங்குட்டியா இருக்கிறீங்க. பீச்சாங்குட்டியா? நம்மளது ஒரிஜினல் தேன் முட்டாய் மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னா இது தலைக்கறியாங்கண்ணா. சரி, இதுவும் கூறு 10 ரூபா தாங்க. எல்லாம் 10 ரூபா. நல்ல கறியான கூறு. மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ தலைக்கறி கூறு. தலைக்கறி இதுவும் கூறு 10 ரூபா தான். வீட்டுக்கெல்லாம் வாங்கிட்டு போறியா? தலைக்கறியா? ஆ 700 தான்.
நானும் வீட்டுக்கு கூட்டு கேட்டு பார்க்குறேன். இப்போ தாங்க கூறு பார்த்தீங்கன்னா சேர்த்துறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தலைக்கறி, தலையில் கறி. இது பார்த்தீங்கன்னா கலப்படம் கிடையாது, வெறும் தலைக்கறி மட்டுமே கூறு கறியாக பண்ணுறாங்க. பூரா முக்கால்வாசி எல்லா இடத்துல நான் கட்டுவோம். கூறு கறிக்கு லேட் ஆகும். வந்துட்டாங்க, அப்படின்னு வந்துட்டாங்க. மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒரு 25 கூறு வாங்கலாம்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கோம். அது பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்காக, பசங்க சமைக்கிறதுக்காக. 25 காசு நீ தானே கொடுக்குறா? ஜிபே இருக்குதாண்ணா? ஜிபே இல்லைங்களா? ஜிபேல தானே அமௌண்ட் வச்சுக்கிறான். மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா 3 கிலோ வாங்கியிருக்கிறோங்க. 3 கிலோவுக்கு பார்த்தீங்கன்னா 750 ரூபா. மற்ற கடையில் வாங்கியிருந்தா இதெல்லாம் முன்ன பண்ணு வரும். அதெல்லாம் கூறுலையெல்லாம் வித்தியாசம் வரும். அது ஒன்று எச்சி வரும். அந்த ஒரு சைடு அது நான் அதுதான் நமக்கு செய்யறதுக்கு. சரி ஓகேங்க, வாங்கியாச்சு 750 ரூபாய்க்கு. நெக்ஸ்ட் அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். இப்படி கேட்டாலும் எடுத்துறீங்களா? கேட்டலாம் என்னது கறியா இருக்கு. எடுத்துக்க, உனக்கு எந்த கறி வேணுமோ சொல்லி எடுத்துக்க. ஏன் மறுபடியும் எடுக்கிறியா? மறுபடியும் எடுக்கல, மறுபடியும் கணக்கு கட்டு வர அவரு. மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க, வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி கிளம்புறோம். இங்கே ஃபுல்லாகவே கூறு கறிக்காங்க. 10 ரூபா கூறு கறின்னு சொல்லிட்டு இந்த வரிசையிலே ஒரு 5-6 கடை இருக்குது. 5-6 கடையிலையுமே கூறு கறி தான். 5-6 கடையிலுமே கூறு கறி. இங்கே பார்த்தீங்கன்னா தலைக்கறியெல்லாம் இருக்குங்க. அதெல்லாம் நீட்டாக வாங்கிட்டு போயிட்டு செஞ்சு சமைச்சு சாப்பிடலாம். ஓகேங்க, நம்ம போய் வீட்டில் அப்படியே சமைக்கிறப்போ எப்படி சமைப்போன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாங்க. சில கூறு கறி பார்த்தீங்கன்னா 25 கூறு வாங்கினா 1 கிலோ வருது. சில கூறு பார்த்தீங்கன்னா 850, 900 இப்படி வருது. அதனால் கரெக்டாக வாங்கினீங்கன்னா 250 ரூபாய்க்கு 1 கிலோ ரேஞ்சில் வாங்கிக்கலாங்க. மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா அந்த கூறு கறி வாங்கிட்டு வந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா சில இது 850 கிராம் வருது, சில இது பார்த்தீங்கன்னா 1 கிலோ வருது. அதாவது 25 கூறு வாங்கினாவே 1 கிலோ ரேஞ்சில் வருது. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ சமைக்க போகிறோம். இதுதாங்க அந்த கூறு கறி. ரொம்ப நாளாக வாங்கிட்டு வரணும் செய்யணுன்னு தான் இன்றைக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைம் அமைஞ்சுது. வாங்கிட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே சமையல் பண்ணுறப்ப பார்க்கலாங்க. மக்களே நம்ம பார்த்தீங்கன்னா சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா 3 மணிக்காட்ட வாங்கிட்டு வந்தோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சமைக்கிறது பார்த்தீங்கன்னா 5:30 மணி இருக்கும். சரி சமைக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கிட்டு வந்துடும் சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறேங்க. மக்களே வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கறி மசாலா, மட்டன் மசாலா, அப்புறம் எண்ணெய், மஞ்சள், அப்புறம் தக்காளி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தலை, அப்புறம் கருவேப்பிலைங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கறியை ஃபஸ்ட்டு வேக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க பார்த்தீங்கன்னா வறுவல் பண்ண போகிறோம். அப்படியே பார்க்கலாங்க ஒவ்வொன்றும் என்னென்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா மட்டன் அப்படியே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சுடு தண்ணியால் போட்டு கொதிக்க விட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்து வைக்கிறோம். அப்படியே கறியை காமி பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கறியில். அனல் பறக்குது. இப்போ உப்பு கறியாட்ட கறியை வேக அடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே எண்ணெய், கடுகு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, மஞ்சள் எல்லாம் போட்டு அப்படியே கிளறிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொன்றா பண்ண வேண்டியதாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கறியை எடுத்து போட்டுற வேண்டியதான். கறியை போட்டதுக்கப்புறம் ஒரு கிளறிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே மஞ்சள், அப்படி கறி மசாலா, மட்டன் மசாலா அப்படின்னு சொல்லி போட வேண்டியதாங்க. போட்டு ஒரு கிளறிட்டு
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிட வேண்டியதான். லைட்டாக தண்ணி ஊற்றி அவரை வேக அடித்து அப்படியே குழம்பு பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிற அளவுக்கு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எடுத்து அப்படியே நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. பார்க்கலாம் கறி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள்லாம் போட்டு முடித்தா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மட்டன் மசாலா தாங்க போட்டுட்ருக்கோம். இந்த மட்டன் மசாலா பார்த்தீங்கன்னா நல்லா கிரேவியாக ஒன்றும் அதிகமாக போட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கச்சிதமாக ஊற்றிட்டு நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியதாங்க. அப்படியே பார்க்கலாங்க எந்த அளவுக்கு இந்த கறி பார்த்தீங்கன்னா வேகுது, நல்லா வருதான்னு தெரியல. பார்க்கலாம். நம்ம வைக்கிற குழம்பு பார்த்திங்கன்னா எப்போயுமே நல்லாயிருக்கும். இந்த டைம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியல. பார்க்கலாம் ஃபைனலாக எப்படி வருதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சிங்க. அப்படியே அதோடய சவுண்டு பாருங்க, அப்படி கறி வேகிற சவுண்டு பயங்கரமாக இருக்குது. பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. கறி நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஃபைனலாக பார்த்தா அவ்வளோதாங்க. கறி பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு குழம்பு. இனி அப்படியே சாப்பிட வேண்டியதாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இருட்டாயிருச்சுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ அதுக்கு மேலே கன்டினியூ பண்ண முடியல. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே.